சாயங்காலமும் அடிக்கிறாங்க. காலையில் சாயங்காலம். சரிங்க அடிக்கிறோம். சரிங்க. தண்ணி கட்டலாம் எப்படிங்கக்கா? தண்ணிலாம் ஈரம் நல்லா கட்டிகிட்டே இருக்கணும். இன்னும் யூரியா இதெல்லாம் போடணுமா? அடி உரம் இதுக்கெல்லாம் அவர செடிக்கெல்லாம் யூரியா தேவையில்லை. அடி உரம் முன்னாடி நம்ம செடி ஊன்றோம் இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் போட்டு கொத்திடணுமா? தேவையில்லை. நல்லா தீக்குங்க இதுக்கே போட்டுருக்கோம். அதை நான் தக்காளிக்கு போட்டுக்கிறதுனால நம்ம இதுக்கு எதுவுமே தேவையில்லை. செடி முளைச்சி வந்தவாட்டிக்கு அப்புறம் உரம் போட்டால் போதும். உரம் போட்டு கொத்தி விட்டால் போதும். செடிக்கு பக்கத்தில் உரம் போடக்கூடாது எனக்கு தூரமாக கீழே போடணும். சரி சரி. படையில போட்டுவிட்டு செடி உரம் இப்போ செடி இங்கே விட்டு செடி உரம் இப்போ செடி இங்கே வேர் இருக்குதா, இந்த இடத்துல வேர் இருக்கா, இந்த வேருக்கும் பக்கத்தில் கீழே அப்படி போட்டுவிட்டு சரிங்கக்கா இப்படியே போட்டுவிட்டு அப்படியே மண் எடுத்து கட்டணும். சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா. இப்போ வந்துங்கக்கா இந்த பூச்செடி வந்து அசூனி வரும்போது ஒரு மருந்து அடிச்சிடணும். சரிங்கக்கா. அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி செடி வச்சுட்டாங்க. தக்காளி செடி வச்சு அறுவடை ஆகிற பட்சத்தில் அந்த தருணத்தில் அக்கா வந்து இந்த கொடியாவரையை வந்து 1/4 கிலோ 2000 ரூபா போட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கி ஊனியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா இந்த டொய் நூல் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, இந்த சரடுலேயே பார்த்தா பிடிச்சி நமக்கு இந்த செடி வளர்ந்துருச்சுங்க. பார்த்தா இப்போ நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த 3 இலை வரும்போது ஒரு மருந்து அடிக்கிறேங்க. அந்த நேரத்தில் வந்து உரம் போட்டு கொத்தி விடுங்க. அப்புறமேல இந்த செடியை வந்து அசூனி